ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறப்பு மருத்துவ விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். மரணத்தை தடுக்கும் அந்த அளவுக்கு இதில் பவர் இருக்குது. இந்த விழாவில் அதோட இலையாக இருக்கட்டும், அதோட வேர், அப்புறம் கனி, காய், அதோட பட்டை, கடைசியாக கோடு போட்டிருக்கிறது தான் பட்டை. இந்த 5 விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது இதில் எந்த வேணாலும் ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறீங்க. இப்போ விழா பழம் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக சாப்பிடும் போது மரணத்தை தடுக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு பெனிஃபிட் இருக்குது. வட்கோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாட் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட வயதாகக்கூடிய அந்த தன்மையை குறைச்சி யூத்ஃபுல்லான ஒரு லுக்கை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இதுதான் வாட் அப்படின்னு யார் கேட்பாங்க? யங்ஸ்டர்ஸ் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அமுக்கரா, இதை நகுடவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமுக்கராவை என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமான பசுனி இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி, இல்லை அமுக்கரா பவுடராக உங்களுக்கு கிடைச்சாலும் ஓகே தான், அதை நீங்கள் நெய்யில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு அழகும் சரி, நம்மள ஆயுளும் சரி, ரெண்டுமே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் கொடிவசரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை சாப்பிட்றதுனால பலம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காளான், பெருங்காளான் அப்படின்னு நிறைய விதமான காளான் இருக்குது. அதில் பெருங்காளான்னு சொல்லக்கூடிய அந்த காளானை நம்ம 48 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசோட வலிமை அதிகரிக்கும். நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பரான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்னிங் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது தான் ரொம்ப முக்கியம், நம்ம டெய்லியுமே சாப்பிட்றது தான், ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லாரோட வீட்லேயும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு இருக்கும். இதான் உருளைக்கிழங்கு பொரியலாக சாப்பிடுவோம் இல்லையா, அதுவே ஒரு காயக்கற்பம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. அதை நம்ம நார்மலாக பாயில் பண்ணணும். அது கூட நெய், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் மிளகு, உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற பொரியலே தான். பட் ஆனால் என்ன, இதில் பசு நெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு, நல்ல மிளகு, அப்புறம் ஒரு சுத்தமான உப்பு. இதை மட்டும் நீங்கள் அதை வேக வச்சு இதை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்ற விதத்தில் அந்த மிளகாத்தூள், அப்புறம் அந்த எண்ணெய் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்கள் பாடிக்கும் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி இப்போ நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கும் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு விட, ஓகேங்களா, நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும். அதுக்கு மேலேயும் இந்த பொட்டேட்டோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் அபிசீத மூலம் அப்படிங்கிற ஒரு வேறு பேரோடு இருக்குது. லாஸ்ட்டில் பாருங்களேன், அதோட பேரே மாமிசம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வேறு பேர் ரொம்ப முக்கியம். இதை மென்ஷன் பண்ணி வச்சு இதுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது கல்யாண பூசணி. இது பேர்லேயே கல்யாணம், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, மஞ்சள்லாம் பூசுவாங்க இல்லையா. ஸோ இதோட சாரை நம்ம உடம்புல பூசணும் அப்படின்னா அக்னி மந்தம் க்யூர் ஆகும். கையன் இருக்கு இல்லையா, அதை அந்த பவுடராக இருக்கட்டும், அது நீங்கள் இளநீரில் 1 மாதமோ தேனில் 1 மாதமோ கொட்ட, ஸோ 2 மாதம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்திங்கனாலே உங்கள் விஷனும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையும் திரையும் ரெண்டுமே நல்லாயிரும். களிப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. களிப்பு, நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பாடி டயர்டாகும். அதுதான் களிப்புக்கு பின் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே மிளகு, உப்பு, நெய், அப்புறம் பெருங்காயம், அது கூட உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி நல்லா வன்மை ஏற்படும். நம்ம ஏதாவது டிசீஸில் இருக்குது, ரொம்ப க்ரானிக்கான டிசீஸில் ரொம்ப ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மெடிசனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாடி நல்ல ஒரு நிலைக்கு வரும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு கற்பம். இதில் தான் 37 வகை கற்பங்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கற்பம் எருக்கு, அதுக்கப்புறம் அழிஞ்சல். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் என்ன அப்படின்னா, எருக்கோட சமூலத்தை எடுத்து அதில் சுக்கோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாத நோய்கள் சரியாகும். திப்பிலியோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பித்த நோய்கள், மிளகோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கப நோய்கள் சரியாகும். இதை நம்ம நெல் அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதே தான் உங்களுக்கு இந்த அழிஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் இந்த சமூலத்துலேயும். ஆனால் இதுவும் அதே தான், அதே சுக்கு, அதே திப்பிலி, அதே மிளகு, அதே ஃபார்மேட்டில் சாப்பிட்டிங்கன்னா வாத பித்த நோய்கள் க்யூர் ஆகும்.